ஹலோ மக்களே, இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கோம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு மேம்? பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்குங்க. எப்பவுமே ஒரு புது புது கண்டுபிடிப்போடவே இருக்கீங்க. என்ன ஷாப், என்ன இண்டஸ்ட்ரின்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம கோயம்புத்தூரே கலக்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணா இண்டஸ்ட்ரி தான் வந்திருக்கோம். மேம் சொல்லுங்க, நம்ம கிட்ட என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும், அது நம்ம பிசினஸ் பண்ணணும் மெயினா அப்படிங்கறதுல ஒரு ஆர்வம் காட்டிட்டே இருப்பாங்க எல்லாருமே. சோ அதுக்கு உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய ஹைலைட்டா நம்ம கோயம்புத்தூருக்குள்ள ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குன்னா அதை இவங்களோட சேர்ந்து நம்ம பண்றதுங்கிறது இன்னும் ஒரு சிறப்புங்க. சொல்லுங்க, நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி வரணும், எங்க இருக்கு லொகேஷன் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது கம்பெனி பேர் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இப்ப ஹோட்டல் செட்டப் தகுந்த மாதிரி எல்லா A to Z ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்குங்க. நீங்க இண்டிவிஜுவலா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஒரு ஹோட்டல் செட்டப் பண்றீங்கன்னா இந்த எங்க கிட்ட இருக்கிற மிஷின் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். அதுல கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பீலமேடு ஃபன்மாலுக்கு ஆப்போசிட்ல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஃபுல்லாவே. நீங்க ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, பெரிய லெவல் ஒரு மாசம் 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ற அளவுக்கு நாங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க வந்தீங்க அப்படின்னாலே போதும், நிறைய பிசினஸ் ஐடியாஸ கொட்டி கிடக்குது. அதோட ஐடியாஸ் மட்டும் இல்ல, பொருள்களும் அது மாதிரி நிறைய இறக்கி இருக்காங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஒரு பிசினஸ் பண்ணி இனிமேல் நான் பெரிய லெவல்ல வரணும்னு கனவு மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட இணைந்து உண்மையாலுமே நீங்க ஒரு பிசினஸ் உமனா மாறலாம். சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம சேனல் பார்த்து வர்ற கஸ்டமர்ஸ்க்கு சிறப்பா பண்ணிருங்க மேம். கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டேன். சோ நீங்க பிசினஸ் ஐடியா இருக்கா அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கனாலுமே மேம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்க்கலாம். வாங்க. இப்ப சின்ன சின்ன மிஷின் எல்லாம் பார்த்து அப்படியே நம்ம இருக்கிற எல்லா மிஷினும் பாத்துடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் வெட் கிரைண்டர் சொல்லுவாங்க. இது டில்டிங். இது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபிங்கர் வெட் கிரைண்டர் சொல்லுவாங்க. இது இப்ப மூவிங்ல இருக்கு ஸ்மார்ட் ஃபிங்கர். ஆமாங்க. இது அவுட்புட் அப்படியே மாவு வெளியே தள்ளுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இது நல்லா என்ன சொல்றது, ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங் மெத்தடா இருக்கும். கிளீனிங் ப்ராசஸ் நல்லா இருக்குங்க. சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வேஃபில் மெஷின் இருக்கு. இது பிளண்டர் மெஷின் சொல்லுவாங்க. இது சின்ன அந்த எக் குல்ஃபி போடுறதுக்கு அது மாதிரி நீங்க சின்னதா பிளான் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய் வருங்க. சரிங்க. அப்புறம் இது ஸ்பைரல் பொட்டேட்டோ. சரிங்க. இது ஸ்பைரல் பொட்டேட்டோ 1,500 ரூபாய் ரேட் வருது. சரிங்க. இது உங்களுக்கு ஸ்டீமருங்க. இது பிளாஸ்டிக் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சின்ன குளுக்கட்டை மோமோஸ் எல்லாமே சுண்டல் எல்லாமே வேக வச்சுக்கலாம். இது 5,500 ரூபாய் வருது. இது உங்களுக்கு பாப்கார்ன் மிஷின் கேஸ் மாடல். இது 1 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. 500 கிராம்ஸ் 1 கிலோ வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 18,500 ரூபாய். இதுல இம்போர்ட்டட் மாடல் இருக்கு, அதையும் பார்க்கலாம். பாப்கார்ன் அது இருக்குங்க. இது ஜூஸ் டிஸ்பென்சர். இது உங்களுக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் கெப்பாசிட்டியா இருக்கும். இது உங்களுக்கு 4,500 ரூபாய் வரும். ஜூஸ் ஊத்தி வச்சுட்டா இது சின்ன ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மீட்டிங் ஹால், ஒரு சின்ன பார்ட்டிக்கெல்லாம் ஜூஸ் கையில் தூக்கல இது அப்படியே இது பண்ணி எடுத்துக்கலாம். கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டன். இதுல 3 லேயர்ல இருந்து 5 லேயர் வரைக்கும் பெருசா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 ரூபாய் வரும். ஓகேங்க. இது எக் குல்ஃபி. இந்த எக் குல்ஃபி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மாடல் இருக்கு, கேஸ் மாடல் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் மாடலுங்க. இது பாப்பப் ஆகி வெளியே வரும் அப்படியே. இது எந்த வேணுமோ அதை மட்டும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் மாடல் அப்படி கிடையாது. ஃபுல்லா எல்லாமே சிங்கிள் பர்னரா இருக்கும் போது எல்லா பக்கமே உங்களுக்கு ஈவனா தான் ஹீட் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கிரஷர் மிஷின் சொல்லுவாங்க. இது 5,500 ரூபாய் வருங்க. இது இது பண்ணிக்கலாம். பொடி பொடியே வந்துரும் இல்லைங்களா? ஆமாங்க. நிறைய இந்த ஐஸ் கியூப்லயே நிறைய மெஷின்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டியா ஐஸ்கிரீம் எல்லாம் இது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரையரு. ஓகே. டீப் ஃப்ரையர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,500 எலக்ட்ரிக் மாடல் வருதுங்க. இது 6 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுலயே கேஸ் மாடலும் இருக்கு. ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ரெண்டுமே இருக்கு. கேஸ் இருக்கு, எலக்ட்ரிக் இருக்கு. அதுல கெப்பாசிட்டி வைஸா வேரியேஷன் இருக்கு. ஓகேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேஃபில் மெஷின். இது கோன் வேஃபில் சொல்லுவாங்க. இது நார்மல் வேஃபில் எல்லாமே இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நார்மல் 9,500 ரூபாயில இருந்து 25,000 வரைக்கும் நம்மளுக்கு லாலிபாப், காயின் வேஃபில், அந்த மாதிரி ஃபிஷ் வேஃபில் நிறைய வேஃபில் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்க. இப்ப நம்ம ஒரு ஹோட்டல் செட்டப் அந்த மாதிரி என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதையும் நம்ம பாத்துடலாம். நம்ம கிட்ட அதுவும் அவைலபிள். கண்டிப்பா. இப்ப அதெல்லாம் ரைஸ் வாஷர்ல இருந்து எல்லாமே அந்த பிளண்டர் வரைக்கும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா SS மாடலுங்க. இது நாங்களே ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் பண்ற ஐட்டம் எல்லாம் இருக்கும். சில ஐட்டங்கள் இம்போர்ட்டட் மாடல் இருக்கும்.
இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா மெஷின், இது கிரில், இது ஷவர்மா. ஓகேங்க. ஷவர்மா. என்ன பிரைஸ் வருதுங்க மேம் நம்ம கிட்ட? இது வந்து உங்களுக்கு 38,000 வருங்க. சரிங்க. கிரில் மிஷின் 38,000 வரும். ஷவர்மா வந்து 32,000 வருது. 32,000. ஓகேங்க. பாப்கார்ன் மிஷின்ங்க? இது வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் மாடலுங்க. ஓகே. இது வந்து 250 கிராம் கெப்பாசிட்டி. இது வந்து உள்ள வந்து நான் ஸ்டிக்குங்க. ஓ, நான் ஸ்டிக். ஓகேங்க. இது வந்து எலக்ட்ரிக் மாடல். இல்ல 250 கிராம் பவுல் கெபாசிட்டிக்கு தான். ஒரு நாள் ஃபுல்லாவே ஏக்கிக்கலாம். ஒரு டைம் போறதுக்கான பவுல் கெபாசிட்டி, ஒன் டைம் கெபாசிட்டி தான் 250 கிராம். ஓகே. நீங்க ஒரு நாள் போட்டுக்கலாம். அதோட பிளக் பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க மோஸ்டா இது பண்ண 16 இந்த பிளக் தான் வந்து நீங்க பார்த்தா அதுக்கு அந்த பவர் சப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதுலயே பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. வாரண்டி கேரண்டி எல்லாமே இதுக்கு இருக்குங்க. இல்ல இது வந்து இம்போர்ட்டட் மாடல். அதனால இல்ல நம்ம கிட்ட தயாராகிறதுக்குலாம் இருக்குங்க. ஓகேங்க. இது மேம் பிரைஸ் மேம்? இது வந்து உங்களுக்கு 14,500 ரூபாய் இருக்கு. 14,500 ரூபாய். இதை விட உங்களுக்கு என்னன்னா நீங்க ஆஃபர் பிரைஸ் இருந்துச்சு, நீங்க இன்னைக்கே புக் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒன் டேலயே புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் 13,000. ஓ, சூப்பர் சூப்பர்ங்க. ஆஃபர் ஒன் டே ஆஃபர்னா அந்த பிரைஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு உடனே புக் பண்ணீங்கன்னா ஆஃபர் பிரைஸ். நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு இடியாப்பம் மெஷின் சொல்லுவாங்க. இதுலயே 2 மாடல் இருக்கு. மேனுவல் இடியாப்பம் மெஷின், ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மெஷின் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 கிலோ மாவு வந்து உள்ள கொடுத்துக்கலாம் கெபாசிட்டி இதோட. இதுல வந்து உங்களுக்கு டைமர் செட் பண்ணிக்கலாம், இல்லனா வித்அவுட் டைமர் அந்த மாதிரி கொடுத்தோம்னா இடியாப்பம் மாதிரி தட்டல புரிஞ்சு வந்துரும். நம்ம எடுத்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது வந்து இதுல ஸ்டீம் பண்ண முடியாது. இதுல எடுத்து தனியா அது வந்து இட்லி ஸ்டீமர்ல அதுவும் நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம். இட்லி ஸ்டீமர் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நீங்க என்ன வேணாலும் வேக வச்சு ஸ்டீமர் ஐட்டம் எடுத்துலாம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நீங்க கிட்ட அவேலபிள் இருக்கு. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் கிரில்லர். ஓகேங்க. இது வந்து காடமுட்டை மெஷின் சொல்லுவாங்க, குயில் எக். அது வந்து கேஸ் மாடல் இருக்கு. இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ரூபாய். இது வந்து சாண்ட்விச் கிரில் வந்து உங்களுக்கு 14,500. ஓகேங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டே நாங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓ, ஸ்டீல். ஆமாங்க. இது எல்லாமே ஹெவி திக்னஸ். இதோட வருதுங்க. இது வந்து உங்களுக்கு 16,500 ரூபாய் வருங்க. இது வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேரியேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உங்ககிட்ட A to Z பொருள் வாங்கி நீங்க எல்லாமே செட் பண்ணி கொடுக்கணும். சூப்பர்ங்க. இது மேம் நெக்ஸ்ட் மேம் சிங்க் கட் இருக்கு. சிங்க் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். SS மாடலுங்க. இது எல்லாமே ஃபுல்லா லேசர்ல கட் பண்ணி பெண்ட் பண்ணி எல்லாமே பண்றதுனால எல்லாமே அவங்க கஸ்டமைஸ்டா 2 நாள் அந்த கஸ்டமைஸா எந்த சைஸ் வேணுமோ பண்ணிக்கலாம். இது நம்ம இது டீப் ஃப்ரையருங்க. இது கேஸ் மாடலுங்க. கேஸ்ல இது வந்து கேஸ் மாடல் 6 லிட்டர் கெபாசிட்டி. இதுவும் இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ரூபாய் வரும். இது வந்து கேஸ் மாடல் சிங்கிள் இருக்கு, எலக்ட்ரிக்லி சிங்கிள் பாத்துருக்கீங்க. இதுலயே வந்து வெஜ் நான்வெஜ் பொரிக்கிறது அந்த மாதிரி 2 செப்பரேட்டா வரும். அந்த மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் கெபாசிட்டி அந்த மாதிரி ஒரு சிங்கிள் தனித்தனியா ரெண்டுல இது வெஜ் நான்வெஜ் ரெண்டையும் ஒருத்தர் வெஜ் வேணுமாங்க, ஒரு நான்வெஜ். ஏன்னா ரெண்டு ஒன்னே போட மாட்டாங்க, அதனால அந்த மாடலும் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் மேம் இது வந்து தேங்காய் துருவிங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே தான். நீங்க வந்து இதுல வந்து மோட்டர் கெபாசிட்டி வந்து 1 HP வரைக்கும் நாங்க போட்டு தந்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து எங்கிட்ட 1,800 ரூபாயில இருந்து இருக்கு. 1,800 ரூபாயில இருந்து இருக்குங்க. சோ ஏதாவது நீங்க ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறீங்க அப்படினாலுமே அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க கிட்ட அவைலபிள். மேம் நல்ல பெரிய கிரைண்டர் வந்து இது வந்து 3 லிட்டர் கெபாசிட்டிங்க. சரிங்க. இது வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம், மாவு அரைச்சிக்கலாம். சோ அந்த மாதிரி இது மோட்டர் ஹெவியா தான் இருக்குங்க. கல்லும் நம்ம செக் இது வந்து கெபாசிட்டி வந்து 3 லிட்டர் கெபாசிட்டிங்க. இது 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஏன்னா சின்னதுல இருந்து பெருசு எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ 50 லிட்டர் வரைக்கும் கூட இருக்கு கிரைண்டர். அது பாத்தீங்கன்னா நீங்க கீர் பாக்ஸ் மாதிரி எல்லாமே நிறைய வெரைட்டியா இருக்கு. ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி தான் இருக்கு எங்க கிட்ட. இது வந்து நம்ம செக்ல ஆட்ற ஒரு டேஸ்ட் கிடைக்கும். 2 லிட்டர் கெபாசிட்டி இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஹோட்டல்ஸ்க்கு சின்ன ஒரு பேக்கரியில கூட நீங்க ஒரு உளுந்து வடை அந்த மாதிரி போடும்போது பருப்பு வடை அந்த மாதிரி போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 ரூபாய் வருது. ஓகே, 14,500 ரூபாய். நெக்ஸ்ட் இதுங்க மேம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடபிள் கட்டுறேங்க. ஓ சூப்பருங்க. நீங்க எல்லாமே பெர் ஹவருக்கே வந்து இது 150 kg வரைக்கும் இறக்கலாம். 50 kg. நீங்க மண்டபத்துல எல்லாம் நிறைய பல்கா சமைக்கும் போது இதுலயே வந்து பெரிய ஹெவி இருக்குங்க. 2 HP மோட்டர் போட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அது வந்து அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கலாம். அது 1,00,000 பேருக்கு அதனால தாராளமா சமைக்கலாங்க. அப்படி ஒரு சூப்பரான கட்டிங் மிஷின் தான் நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிட்டே இருங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 17,500. 17,500 ரூபாய். சூப்பருங்க. சோ என்ன மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாமா மேம்? இதுல வந்து எல்லா என்னன்னா ஸ்லைசிங் டைசிங் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறதுக்கு நம்ம மோஸ்ட் ஸ்லைசிங் செப்பரேட் கட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இது மேம்.
இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கட்டிங் மெஷின், மேனுவல் சிக்கன். இப்ப வந்து சிக்கன் அந்த சொல்றேன் சிக்கன் வந்து ஃபெதர் கிளீனிங் மெஷின் எங்க கிட்ட இருக்கு. அதை முடிச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி மேனுவல் கட்டிங் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கட்டிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அப்படியே உள்ள விட்டு கட் பண்ணி நம்ம ஒரு சில வீடியோல எல்லாம் பார்த்தோம்னா ஃபிஷ் கட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. இது ரெடி ஸ்டாக்ல இருக்கு, ஸ்டாக் இருக்கு, வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 32,000 வருது. 32,000 வருது. ஓகேங்க. வேலைகளை பண்ணிட்டு ஏன்னா இது வந்து மோஸ்டா நிறைய பேர் ஹோட்டல் இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே அந்த ஹோட்டல் சம்பந்தமா தான் இது பண்ணிருவோம். அதனால வந்து உங்களுக்கு நிறைய கட் பண்ற கையில வந்து வாங்கிடுவாங்க. நிறைய பெனிஃபிட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அது பெஸ்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் இது பாப்கார்ன். ஆமா, நிறைய இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எதை சொல்றது, இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் மாடல் பாப்கார்ன் மிஷின் சொல்லுவாங்க. இதுலயே வந்து உங்களுக்கு 1 kg இருந்து இருக்குங்க. இந்த பாப்கார்ன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது 32,000 வருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. மேம் இதுக்கு வந்து இது வந்து தயாரிச்சு கொடுத்துருவீங்களா? ஸ்கிரீன் ஏன்னா இப்ப நான் ஸ்கிரீன் பண்ணிருவீங்க. ஸ்கிரீன் இல்லாம வச்சிருக்காங்க. நீங்க வாங்கும்போது எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் இது மேம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ பீலர்னு சொல்லுவாங்க. ஓ, பொட்டேட்டோ பீலருங்களா? பொட்டேட்டோ பீலர்லயே உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே உள்ள போட்டா பீல் பண்ணிரும் இல்லீங்களா? எல்லாமே தோலை உரிச்சுக்கிறீங்க. இது வந்து 15 kg கெபாசிட்டி, 10 kg இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இஞ்சி இருக்கு. ஆமா, இப்ப எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு ஊறுகாய் போறதுக்கு எல்லாமே இருக்கு. நிறைய ஊறுகாய் ஸ்பெஷல் ஊறுகாய் போடும்போது அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தான் தேவை. அதுக்கு வந்து கல்யாணத்துல தோல்ல உரிச்சு கொடுத்துருவோம். நல்லா ரொட்டேட் ஆகும் இல்லைங்களா? ரொட்டேட் ஆகும், நல்லாவே இது பண்ணிக்கலாம். இதுல இருக்க அந்த எம்ஆர்சி சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வந்து நல்லா இது பண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து நல்ல ஒரு அந்த எம்ஆர்சி தூள்னு சொல்லுவாங்க. இது வந்துருங்க. இதுல வந்து நீங்க லைட்டா வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர்ல இருந்து கிளீன் பண்ணிட்டே வந்துரும். இதுல வந்து அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம். இதுல அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம். ஒரு 5,000 பேர் 10,000 பேர்னாலும் ஒரு 1/2 an hourல இது போட்டு முடிச்சு அரைச்சு முடிச்சிடலாம் இல்லையா? இந்த கேட்டரிங் வச்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்லா இந்த மாதிரி வந்து ஓகே. வந்து உங்களுக்கு 29,500 இருந்து இருக்குங்க. 29,500 இருந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இதுங்க மேம். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கேன் மெஷின். ஓ, கரும்பு ஜூஸ் சம்மர் சீசனுக்கு அந்த மாதிரி. ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள கரும்பு உள்ள விட்டா இது ஃபில்டர் ஆகி அப்படியே வெளியே வரும். நம்ம இப்படி டேப் இது பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஓ, அந்த மாதிரி. இது வந்து எலக்ட்ரிக் மாடல் தாங்க. உங்களுக்கு வந்து அதை விட இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரும்பு உள்ள விட்டு சார் இதுல ஸ்டோர் ஆகி ஃபில்டர் ஆகி. ஆமா, ஃபில்டர் ஆகி தான் வரும். அதுதான் ஹைலைட். சமைங்க இந்த பைப்ல வந்து நம்ம வடிகட்டி அதெல்லாம் பாத்திரத்தை வடிச்சிட்டு நீங்க உள்ள விட்டீங்கன்னா இதுல எல்லாம் ஃபில்டர் ஆகி இப்படி வந்து வேலையே இல்லை. இது வந்து உங்களுக்கு 36,000 வருது. 36,000 வருதுங்க. சமையா இருக்கு பாருங்க. சோ இது எஸ்எஸ் மாடலுங்க. ஃபுல்லாவே எஸ்எஸ் தான். இதெல்லாம் எங்களோட ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கறனால தான் நல்லா கிரியேட்டிவா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இது ஒரு டவுட்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எப்படி அந்த ரோலர் இது எப்படி வருதுங்கிறது. இது பாத்தீங்கன்னா இந்த டபுள் ரோலர் இருக்கு தெரியுதுங்களா? ஆமாங்க. எல்லாருக்கும் இதுதான் சந்தேகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுல இந்த வழியா வந்து நல்லா சக்கையா பிழிஞ்சிருக்கு. ஓகே. ஜூஸ் சீக்கிரமா கிடைக்கும். இதுல வந்து நம்ம ரிப்பீட் விட வேண்டியது இல்ல. ஒன்ஸ் வந்து கரும்பு சாறு எல்லாமே வந்து வெறும் சக்கை மட்டும் வெளிய வந்துரும். ஓகே மேம், சூப்பர்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆபீஸ் யூஸ் சோஃபா மாதிரி என்னன்னா இது வந்து நாங்க வேஸ்டான பொருள்னு ஒரு இது தூக்கி போறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க அது ஒரு ஏன்னா உட்ல பாத்திருப்பீங்க. இது வந்து ஃபுல்லாவே எஸ்எஸ்ல பண்ணுங்க. அது கூட ஒரு நாளைக்கு உளுத்துரும். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா குஷன் மட்டும் வாங்கி போட்டுக்கலாம். போட்டா நல்லா தான் இருக்கும். மேம் எப்படிங்க மேம் 3 சீட்டர் டபுள் சிங்கிள் சீட்டர்னு கஸ்டமைஸ் தான் பண்ணோம் நாங்க. இது வந்து எங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஆபீஸ் செட்டப் வெச்சிட்டோம். பட் நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். சோஃபா மாதிரி பண்ணி குஷன் மட்டும் தனியா வாங்கி போட்டு சோஃபா மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோங்க? இட்லி ஸ்டீமர் நிறைய இருக்குங்க. அப்படியே பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவரைக்கிற கிரைண்டர் மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா கல் அரைக்கிற பதிலா வந்து பிளேட் அரைச்சு கொடுக்குங்க. இதுல வந்து எம்எஸ் பிளேட் எஸ்எஸ் பிளேட் இருக்கும். உங்களுக்கு 1.5 HP 2 HP மோட்டர் அவைலபிளா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அட்ஜஸ்ட்மென்ட் பிளேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன பிரைஸ் வருதுங்க மேம்? இது வந்து உங்களுக்கு 38,000 வருது. ஓகே. மாவு மில்லு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் நம்ம கிருஷ்ணா டெஸ்டே விசிட் பண்ணலாம். என்னதுங்க மேம்? இது வந்து உங்களுக்கு சமோசா சீட்டர் மிஷினுங்க. ரெடி ஆயிட்டு இருக்குங்க. சின்ன சமோசா மிஷின். ஆனா அதுக்கான ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா பல்கா போட்டு இது பண்ண பெரிய ப்ராசஸ். அம்மா துண்டு சமோசாக்கு மிஷின் பாருங்க எவ்வளவு ஒர்க்குங்க. சோ நீங்க மாவை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷீட் ரெடி ஆகி வெளியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி ஸ்டீமருங்க. சரிங்க. இது வந்து கஸ்டமைஸா பண்ணிக்கிறோம் வித் ஸ்டாண்ட். இது அவங்க கேக்குற சைஸ் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு 36 வச்சு எத்தனை இட்லி மாவுல பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு 36 லிட்டர் இருந்து 300 வரைக்கும் 300 இட்லி ஒரே இதுல பண்ணிடலாம்.
சோ இது வந்து எப்படிங்க மேம் கேஸ் இல்லைங்களா? கேஸ் இருக்கு, எலக்ட்ரிக் மாடல் எலக்ட்ரிக் இருக்கு, ரெண்டுமே இருக்குங்க. உங்களுக்கு கஸ்டமைஸா இது எல்லாமே பண்ணிக்கலாங்க. இதான் நம்ம ஃபேக்டரி இல்லைங்க மேம்? எல்லாமே இங்கதான் தயாராகுது மேம். இவ்வளவு பெரிய மிஷின் இது என்னதுங்க? இதான் லேசர் யூனிட். லேசர் யூனிட் பாத்துறலாமா மேம்? சரிங்க. நீங்க ஷீட் எம்எஸ்சி எஸ்எஸ் ஷீட் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இங்கதான் கட் பண்ணுவீங்க எல்லாமே. இது கட் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே. இதுலதான் ஸ்டீமர் எல்லாமே பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்ஜி. ஓகே. இதுவும் ஒரு ஃபுல் எஸ்எஸ் மாடல். அங்க பாத்தீங்களா நீங்க, இது வந்து எஸ்எஸ்ங்க. இது வந்து உங்களுக்கு 6 இன்ச் 8 இன்ச். இதுவும் மாவு மிஷின் தான். ஆமாங்க. இதான் அந்த மாவு இது வச்சு இதுல இப்படி ஃபிட் பண்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகேங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். இது என்னதுங்க மேம்? வெஜிடபிள் கட்டருங்க. இதான் சொன்ன 2 HP. இது வரைக்கும் வந்து நீங்க வெஜிடபிள் கட்டர். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58,000 வருதுங்க. 58,000 வருதுங்க. ஓகேங்க. சோ எல்லாமே சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. என்னங்க மேம் பெருசு? இது பெண்டிங் லேசர் கட் பண்ணி முடிச்சிட்டு எல்லாமே பெண்ட் ஆகுங்க. ஆமாங்க. ஓ சூப்பர் சூப்பர்ங்க. சோ இது வந்து உங்களோட ஓன் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படிங்கறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம காட்டுறோம். இதை காட்டுறதுங்க. சோ எல்லாமே உங்களுக்கு வந்து செம பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, என்ன பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தாலுமே நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியை தயவு செஞ்சு விசிட் பண்ணி உங்களோட பிசினஸ் தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். இதான் டில்டிங் மாடல் கிரைண்டர். இது பெருசு பெருசு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைல். இது 1 HP மோட்டர் இருக்கு. 20 லிட்டர் எடுத்தீங்கன்னா 2 HP மோட்டர். அண்டல் அப்படி புடிச்சு. இது வந்து டில்டிங் சார்ஜ் எடுக்கிறது. ஹோட்டலுக்காகவே பெஸ்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு 33,000 7 லிட்டர் கிரைண்டருங்க. 10 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,500. 5 லிட்டர்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. கமர்ஷியல் இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட யூனிட் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ A to Z நம்ம கிட்ட தான். மேம் வெளியில எங்கேயுமே நம்ம போகவே வேண்டியது இல்ல. சோ இந்த மாதிரி ஹோட்டல் செட்டப் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் வைக்கிற ஐடியா இருந்தாலும் சரி, இல்ல இனிமேல் தான் தொடங்கணும் அப்படின்னீங்கனாலும் நீங்க தயவு செஞ்சு நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் விசிட் பண்ணீங்கனாலே பெஸ்டான ஒரு ஐடியாஸும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே வாங்கிட்டு போயிடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் 25 kg இருந்து இருக்குங்க. சரிங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 32,500. வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் சீலிங் மிஷின். நீங்க பேக்கிங் பண்ணி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஓகேங்க மேம். இது சிக்கன் கட்டருங்களா? எதுங்க மேம்? இது வந்து ட்ரம்முங்க. இது வந்து ஃபிட் பண்ற இடம் எனக்கு காட்டுறவாங்க. சிக்கன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மெஷின் 3 பெட் கெபாசிட்டி. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு 3 பெட் 5 பெட் 10 பெட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ஹெவியாவே போட்டிருக்கோம். நீங்க வந்து ரப்பர் போட்டு இது பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணி கொடுத்து 3 பெட் கெபாசிட்டில இருந்து 10 ரப்பர் தான். எதுவுமே இதாகாது. ஃபுட் கிரேட் ரப்பர் தான். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இதுல கோழி வெளியே வராதுங்க. கிளீன் பண்ற ஃபெதர் தான் வெளியே வரும். கோழி வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஸ்கின் வந்து பீல் ஆகி நிக்கும். 15 kg அந்த மாதிரி 5 kg அந்த மாதிரி கெபாசிட்டி அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். கேஜிக்கு அந்த மாதிரி போடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு கோழி வெயிட் டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக் பாத்தீங்கன்னா 16 amps பிளக். ஓகேங்க. இதுக்கு தகுந்த பவர் சப்ளை நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பெட்க்கு வந்து 1/2 HP மோட்டருங்க. சிக்கன் ஃபேர் கிளீனிங் மெஷின் வந்து உங்களுக்கு 1/2 HP மோட்டருக்கு வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வர நீங்க கிராம்ப்டன் மோட்டர் இல்ல உங்களுக்கு என்ன மோட்டர் வேணும் லட்சம் மோட்டர் வேணும்னாலும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க. இது வந்து 20 amps பிளக். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளக் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தகுந்த பவர் சப்ளை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க அதுக்கு தகுந்த பவர் சப்ளை கொடுக்காம இது பண்ணீங்கன்னா டக்குனு மோட்டர் இதாயிரும். சோ வாரண்டி அப்புறம் இதாயிரும். ஓகேங்க. நீங்க வந்து இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ரன் ஆகும். இதுக்குள்ள நீங்க வந்து வாட்டர் விட்டு இது பண்ணிக்கலாம். அப்படியே கிளீன் ஆயிரும். ரன் பண்ணிட்டு நீங்க கோழி போட்டீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். கோழி போட்ட வரைக்கும் ரன் பண்ணீங்கன்னா அப்புறம் சவுண்ட் வேரியேஷன் வரும். சோ எப்பவுமே மெஷின் ஆன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து சிக்கன் போடணும். ஓகேவா? ஓகேமா. இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லிருங்க மேம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 பெட் வந்து உங்களுக்கு 13,500. 13,000. ஓகேங்க. இப்போ நீங்க வந்து இன்னைக்கே மெஷின் புக் பண்றீங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கெட் ரப்பர் ஃப்ரீயா கொடுத்துறேன். நீங்க வந்து ஆமா அன்னைக்கே புக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பேக்கெட் ரப்பர் ஃப்ரீயா கொடுத்துறேன். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. செமையா பண்ணிருக்கீங்க. இது உங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் இல்லைங்களா? ஆமாங்க. ஆர்டர் பண்ணதுங்களா? இதுல இது ஆர்டர் பண்ணா கஸ்டமருக்கு தான் ரெடி ஆயிட்டு பண்ணிருக்கீங்களே பக்காவா. கண்டிப்பாங்க மேம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான தள்ளுவண்டி தான். ஃபேமஸா ஓடுது. சொல்லுங்க மேம். இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000. 1,80,000 வருதுங்க. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரையர் கஸ்டமைஸா பண்ணிருக்காங்க. இதுல ஃபுல் செட்டப். இதுல வந்து பர்னரோட என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க. இப்ப இருக்கிற பாப்கார்ன் மிஷின் அட்டாச்சா அந்த மாதிரி வேணுங்கிறவங்க தனியா ஆமா இதோட சின்ன சைஸ் வேணாலும் கஸ்டமைஸா பண்ணிக்கலாம். பானிபூரி ஷாப்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய அந்த இது பண்ணிக்கலாம். நீங்க வந்து அது வந்து 38,000 இருந்து ஸ்டார்டிங் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வந்து நீங்க வெறும்
தள்ளுவண்டி மட்டும் வேணும்னா 38,000 இருக்குது. ஓகேங்க மேம். இப்ப எல்லாமே நம்ம ஈவினிங் நம்ம நைட் ஷார்ட்றப்ப எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அளவுக்கு செம சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாமே நம்ம கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர்லயே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சர்ஸ் தான். சோ கண்டிப்பா விசிட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிசினஸ் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் 1 lakh இருந்து ஸ்டார்டிங் இல்லைங்க. அது ஸ்டார்டிங் வந்து மெஷின் மட்டும் உங்களுக்கு வந்து 38,000 20,000. சரிங்க. அந்த ஃபுல் செட்டப்போட நீங்க வரும்போது 1 lakh மேல கஸ்டமைஸ்டா பண்ணும்போது 1 lakh மேல எது வேணுமோ சைன் போர்ட்ல எல்லாமே நாங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிரைஸ் வருங்க. ஓகே பண்ணி தரலாம். சின்னதா பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். டோர் இல்லாம வித்அவுட் டோர் இல்லாம இது பண்ணிக்கலாம். உங்களோட இதுதாங்க உங்களுக்கு வந்து டிசைன் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல பெருசா ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு மாட்டேன். ஆமா மேம். கொட்டேஷன் எல்லாமே ஓகேங்க மேம். ஓகேங்க. நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள். சோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு எனி குவரிஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி புது புது ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு கண்டிப்பா விசிட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாய். பை மேம்.